ஹலோ கைஸ், எப்படி உங்களுக்கு பினான்ஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் இருக்குது, தொட்டுனே பார்த்தீங்கன்னா கூகுளில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் எல்லாமே ஷோ ஆகும். எந்த இமெயிலில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அந்த இமெயில் கொடுத்து கண்டினியூ கொடுத்துங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆன பிறகு நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க, மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணினே இருந்தீங்கன்னா திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணி வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிட்டோடனே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடுறீங்க. நீங்கள் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். என்னோட ப்ரைவேட்டுக்காக நான் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல் ஃபேஸும் வந்து அந்த இதில் ஏதோ அதுமாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கின்னு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிட்டப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களோட இமெயிலுக்கு போயிடுங்க. கீழே இமெயில் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி கோடு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இமெயில் கொடுத்தீங்கன்னா அந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு கோடு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா போய்ட்டு நீங்கள் வந்து என்னென்னு ஓடிபியை பார்த்துக்குங்க. பாருங்கள் வந்திருக்கு பினான்ஸ்லேருந்து. இப்போ என்ன பார்க்குறோம், 15557 அதுமாரி போட்டிருக்கு. அது போட்டுக்க வேண்டியது தான். 15559 இருக்குது, அது போட்டுக்க வேண்டியது தான். போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணோம். இப்போ கொடுத்து எஸ் கொடுத்துங்க. இப்போ லாகின் உள்ள போயிடலாம். இப்போ போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், ஸ்கூல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான், ஈஸி தான், வெரி ஸ்டெப். பைனான்ஸ் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் கைஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நான் தான் நீங்கள் வந்து சொல்லணும். இது வந்து நீங்கள் தான் ஓப்பன் பண்ணிடலான்னு கேட்குது. ஆமாம், நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஆதார் கார்டை கையில் எடுத்துக்கங்க. நீங்கள் ஆதார் கார்டை கையில் எடுத்துக்கின்னு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோவாக நீங்கள் இது பண்ணணும். அதில் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு எடுத்து நீங்கள் ஒரு 3 செகண்ட் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ளீட் ஆகிடும். நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்னோட ப்ரைவேட்டுக்காக நான் பிளர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அது பேக்கில் போய்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பேக் எடுத்து ஒரு வீடியோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃப்டியாகவே இருக்கும் உங்களோட பினான்ஸ் ஐடியா வந்து. அதனால தான் உங்களுக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் வந்து இவ்வளோ இது கேட்குறாங்க. எல்லாமே கேட்குறது வந்து அப்லோட் பண்ணிங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ப்ளீஸ் அப்லோட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் செல்ஃபி கேட்கும். அங்கே செல்ஃபி கொடுத்துங்க. ப்ரைவேட்டாக பிளர் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்கள் டேட்டா பத்தை போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து அது எல்லாமே நீங்கள் ஒரு நம்பர் போட்டு ஒரு பாயிண்ட் வச்சு போடுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக நான் எனக்கு போடுறேன் பாருங்கள், 0.0. நான் அது இருக்க மாதிரியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பாஸ்வேர்டு போடுறீங்களோ போட்டுன்னு மெயினாக இதை வந்து நீங்கள் போட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. சப்போஸ் நீங்கள் எப்போனா மறந்துட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து ஐ ஆம் ட்ரேடர்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் போட்டுக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா இது போட கூட நீங்கள் வந்து நீங்களோட ஐடி எடுக்கலாம். இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பினான்ஸ் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இந்த பினான்ஸில் வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்கணும், நான் எப்படி அதை வந்து ஆப்பாக கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துங்க. வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன வேணால் போய் ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் கைஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எல்லாமே கொஞ்சம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அக்ரி டு கண்டினியூ கொடுத்துக்கிறீங்க. நீங்கள் அக்ரி டு கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோருக்கு தான் நீங்கள் போகணும். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோருக்கு போகலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பினான்ஸ்னு போட்டிங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பினான்ஸ் வரும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 MB கேட்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஏன்னா ஆப்பில் வந்து யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டப்புன்னு தேவையான டைம்லாம் இது பண்ணிக்கலாம். பினான்ஸை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நியூ கிரிப்டோ ஆளான்னு கேட்குது. ஐ ஆம் நியூ கிரிப்டோன்னு கொடுத்துங்க. ஏன்னா வந்து நம்ம புதுசு தான், அதனால் நம்ம புதுசுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. அதேமாரி கண்டினியூ டு இமெயில் இருக்கும். அதில் கொடுத்து எந்த இமெயிலுக்கு லாகின் பண்ணிங்கன்னா அந்த இமெயிலை கொடுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக அக்ரின்னு கேட்கும். அது அக்ரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கைஸ் உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான யூஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து யூஎஸ்டியாக எந்த டாலர் வேணால் நீங்கள் யூஎஸ்டி டாலராக வச்சுக்கலாம்.